நிறைய இருக்குது. 133 இருக்குது, 133 இருக்குதுங்க. இதுல முக்கியமா இருக்கிறது மேகதாது அணைக்கட்டு விவகாரம். வழக்காடு மொழி தமிழ் இடம்பெற வேண்டும் என்பது. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் உறுதி திட்டத்தில் இன்றைக்கு இந்த விடியா திமுக அரசாங்கம் 100 நாள் இருந்து 150 நாளாக உயர்த்தப்படும் சொன்னாங்க. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது அந்த கோரிக்கையை நிறைவேற்றல. சம்பளம் ஊதியம் உயர்த்தப்படணும், அதுவும் கொடுக்கல. இப்ப மத்திய அரசுடைய திட்டம் இருக்கிற காலத்தில் மத்திய அரசு இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தினுடைய நாட்களை 100 நாள் இருந்து 150 நாளாக உயர்த்த வேண்டும், அதிகரிக்க வேண்டும். அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் பணி செய்கின்ற அந்த ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு 450 வழங்க வேண்டும் என்று தெரிவிச்சிருக்கிறோம். மத்திய அரசின் திட்ட நிதி பகிர்வு அதை பற்றி தெளிவாக கொடுத்திருக்கிறோம். மேகதாது அணை, முல்லை பெரியார் அணை பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். பாலாற்றில் தடுப்பணை கட்டும் முயற்சிக்கு எதிர் இன்றைக்கு தொடர்ந்து நமக்கு அநீதி இழுத்து வருகிறது அண்டை மாநிலம். அதற்கு உரிய முறையில் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். காவிரி குண்டார் வைகை இணைப்பு திட்டம் அதை நிறைவேறதுக்கு மத்திய அரசுடைய நிதி தேவை. மாநில அரசு கிடப்பில் போட்டிருக்குது, அதை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துறோம். நடந்தாய் வாழி காவிரி திட்டம் மத்தியில் இருக்குது. இந்த மாநில அரசாங்கம் விடியா திமுக அரசு போராடி வாங்கல. எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்று வருகின்ற பொழுது நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை வலியுறுத்தி தேவையான நிதியை வாங்கி அந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம். கால்வாய் கான்கிரீட் திட்டம், பாண்டியாறு புன்னப்பலா திட்டம், சிறுவாணி அணை தூர்வாரி சீரமைக்கும் திட்டம், மருத்துவ படிப்பு நீட்டுக்கு மாற்று தேர்வு முறை, மழைநீர் சேகரிப்பு திட்டம், குடிமராமத்து திட்டம், கச்சத்தீவு மீட்பு, தமிழக மீனவர்களுக்கு பாதுகாப்பு, இதர பிற்பட்ட வகுப்பில் மேல்நிலையினர் எனப்படும் கிரிமினல் வருமான வரம்பை உயர்த்த வலியுறுத்துதல், உயிர்காக்கும் மருந்தின் விலைகளை குறைக்க நடவடிக்கை, இருசக்கர வாகனங்களுக்கென்று தனி பாதை அமைத்தல், மருத்துவ பணியாளருக்கு தனி வாரியம், சாயப்பட்டறை கழிவுநீர் பிரச்சினைக்கு நிறுவன தீர்வு, வகுப்பாரியம் பாதுகாக்கப்பட வேண்டும், வெளிநாடு வாழ் தமிழில் நலம் காத்திட நலவாரி அமைச்சிட வேண்டும். நிறைய இருக்குது. பழங்குடி சாலை வசதி, சிறு குறு நடுத்தர தொழில் மேம்பாடு, விவசாயத்தை உயிர்நடியாக காப்பது, மத்திய மாநில அரசுக்கான நிதி பகிர்வு, மாநில அரசு கடன் பெற மத்திய அரசின் உத்தரவாதம், இலங்கை தமிழுக்கான இரட்டை குடியுரிமை, பெட்ரோல் டீசல் விலை, இது மிக மிக முக்கியம். நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே மத்திய அரசு இருந்தது. இன்றைக்கு எண்ணெய் நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்றாங்க கச்சா எண்ணெயை. அப்போ ஒரு விலையை நிர்ணயிக்கிறாங்க, அதிகமா இருக்கும்போது விலை உயர்த்திடுறாங்க. அந்த கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் போது விலை குறைகின்ற போது குறைக்கிறது இல்லை. ஏற்கனவே மத்திய அரசு அவருடைய கண்ட்ரோல் இருந்தது. அதே போல எண்ணெய் நிறுவனத்திலிருந்து மத்திய அரசாங்கம் இதை ஏற்று இதை நடத்த வேண்டும். பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்பட வேண்டும், அது எங்களுடைய கோரிக்கை. அதே போல சமையல் எரிவாயு அந்த விலையும் குறைக்க வேண்டும். போதைப் பொருள் ஒழிப்பு, நெகிழி பொருட்களுக்கு நிரந்தர தடை, விவசாயிகளுக்கு ஓய்வு திட்டம், தடையில்லா மும்முனை மின்சாரம், கூட்டாட்சி மொழி உரிய அங்கீகாரம், மாநில எல்லைக்கான தேசிய வளர்ச்சி ஆணை செயல்படுத்துதல், தமிழகத்தில் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மையம், மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை விரைவாக கட்டி முடிக்க வலியுறுத்துதல், நெடுஞ்சாலை சுங்கச்சாவடியில் அகற்றுதல், தமிழகத்தில் புதிய நகரில் மெட்ரோ ரயில் திட்டங்கள் விரிவாக்க பணிக்கு விரைந்து அனுமதி கொடுக்க வலியுறுத்துதல், தேவையான நிதியை வழங்குதல், மகளிர் உதவித்தொகை, இலவச வீட்டுமனை பட்டா திட்டம், கிராம பொருளாதார திட்டம், இளைஞர்கள் வேலைப்பு, மீன நலன், கிராம சர்வதேச விளையாட்டு பயிற்சம், இப்படி பல இருக்குது. நிறைய 133 அறிவிப்புகள் இருக்குது. விவசாயிகளுக்கு 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்ற அறிவிப்பு கொடுத்திருக்கிறோம். ஏங்க இது மத்திய அரசுக்கு வலியுறுத்தல் என்ன தப்பு கேட்கிறோம். அவங்க கோரிக்கை இது 9 மண்டலத்துக்கும் நேரடியாக எங்களுடைய மூத்த தலைமை கழக நிர்வாகி சென்று அவர் கொடுக்கப்பட்ட மனு அதன் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டது. இது மக்களுடைய பிரச்சனை தான். நாங்கள் இதை நான் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறோம்.